ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் இரண்டு ஹதீஸ்களை பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால், மௌத் என்பது எல்லோருக்கும் விதியாக்கப்பட்ட ஒரு விஷயம். உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு நிமிடம் இப்படி வரும். அப்பொழுது அந்த உயிரினம் இறந்து போகும். எனவே அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தஅலீம் என்னவென்று சொன்னால், நீங்க எங்க இறக்கணும்னு அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சுட்டானோ, எஸ்ஐடி ஸ்டாப்னா எஸ்ஐடி ஸ்டாப்ல இறந்துருவீங்க, இசிஆர்னா இசிஆர்ல சோலி முடிஞ்சிடும், ஓஎம்ஆர்ன்னு சொன்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல உங்க சோலி முடிச்சிருவான் அல்லாஹ். இததான் அல்லாஹும் அல்லாஹ் ரசூலுடைய தஆலீமும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் முதல் ஹதீஸில் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸை பாருங்க. ஹஜ்ரத் ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, நபி அவர்கள் கூறினார்கள், இதா கதல்லாஹு, அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டால் என்னவென்று, லிஅப்தின், ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு ஏதோ ஒரு மனிதனுக்கு, ஐயமூத, அவன் மரணிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கின்றான் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். இப்போ அந்த இடம் ஐயமூத்த, மரணிக்கின்ற தருணமும் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த இடமும் வந்துவிட்டது என்று சொன்னால், பயணத்துல இறப்பீங்கன்னா பயணத்துல இறப்பீங்க, மக்கால இறப்பீங்கன்னா மக்கால இறப்பீங்க, மதீனால இறப்பீங்கன்னா மதீனால இறப்பீங்க. எந்த இடத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ அங்கே ஜஅலல்லாஹு இலைஹா ஹாஜதன், அல்லாஹு தஆலா உருவாக்குவான் அவருக்கு ஒரு தேவையை அந்த இடத்திற்கு போக. இது சொல்லும் போது நமக்கு ஒரு சிறிய சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு நபியுடைய காலத்துல, அநேகமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கின்றேன், அவருடைய மஜ்லிஸ்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை தந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்து விளங்கிட்டார்கள். விளங்கிட்டு இஸ்ராயிலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு நபரை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்போ யாரை பார்த்து முறைத்தாரோ அந்த நபருக்கும் அது தெரிந்து விட்டது. அவர் பயந்தவராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்திருந்தான். எல்லா விதமான ஆற்றல். காற்றில் அவருடைய சட்டம் செல்லும், அவர் சொல்வதை போன்று காற்று கேட்கும், பறவைகள் கேட்கும், விலங்கினங்கள் கேட்கும், ஜின்கள் கேட்கும். உடனே சொன்னாங்க, இவர் என்ன முறைச்சிட்டே இருக்காங்க, எனவே இவர் பார்க்காத ஒரு தூரமான இடத்துல என்ன போய் விட்டுருங்க, உங்களுடைய துவாவின் பரக்கத்தால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆற்றலின் பலத்தால் காற்றுக்கு உத்தரவிட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவர் எங்க விரும்புறாரோ அங்க விட சொல்லிட்டாங்க. அங்க போய் விட்டாச்சு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க முறைச்சீங்கன்னு. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல இந்த நேரத்துல இவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் அவர் வேற இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, அந்த நேரமும் நெருங்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முறைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதியை பாருங்க, அவரா தானாக உங்களுடைய உத்தரவின்படி, உங்களுடைய வல்லமையின்படி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைத்து அவரே சென்று அந்த இடத்திற்கு சேர்ந்து விட்டார். இப்போ என் டியூட்டியை நான் பார்க்க போறேன், என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற போறேன், இருக்க போறேன். இந்த சம்பவமும் மேல சொல்லப்பட்ட